மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடிவிடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் வாங்கின இடத்துல வாங்கக்கூடாது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பக்கத்தில் ஃபோனில் பேசும்பொழுது மற்றவர்களை பற்றி பேசப்படாது. இன்றைக்கி ஒரு 8 விஷயம் நடக்கிறது, 8ம் சக்ஸஸ் ஆகிறது. அதே எங்கள் அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பின்னாடி 8ம் ப்ராப்ளம் வரதுக்குண்டான வாய்ப்புகள், 8ல் 6 ப்ராப்ளம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப 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 காரியத்தை முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்டராக இருந்துருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்திருக்காங்க, ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருந்துருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கண்டிப்பாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். டப்புன்னு வேலையை விட்டுறக்கூடாது, இன்னொருத்தர் சொன்னான்னு விட்டுறக்கூடாது. விட்டோன்னா போச்சு. அதனால் அதுலேயும் கவனம் என்பது தேவை. பல பேர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுப்பா, பல பேர் அழுத்தம் கொடுப்பா, அப்படியே சேர்ந்து அழுத்தம் கொடுப்பா. மனசே ஒரு இடத்துல அப்படியே அழுத்தமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். டைம் வில் ஹீல் எவ்ரி திங்னுவாங்க. அந்த டயத்தை வந்து நீங்கள் அப்படியே நிதானமாக விடுங்க. நேரம் எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுரும். அதுதான் உண்மை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.